இந்தியாவில் விளைவிக்கப்படும் அரிசியில் பாஸ்மதி அரிசியும் ஒன்று. புழுங்கல் அரிசி பல்வேறு ரகங்களிலும் பல்வேறு விலைகளிலும் விற்கப்படுகிறதோ அதே போலவே பாஸ்மதி அரிசியிலும் ஏராளமான வகைகள் உள்ளன. பாஸ்மதி அரிசி வெள்ளை மற்றும் பிரவுன் நிறங்களில் விளைகிறது. பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அதிகம் விரும்புவதால் என்னவோ சிறிய ரக பாஸ்புட் உணவகங்கள் முதல் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் எங்கும் பாஸ்மதி அரிசியை உணவுக்கு பயன்படுத்துகிறார்கள். மற்ற அரிசி வகைகளை விட பாஸ்மதி அரிசியில் நிறைய ஃபைபர் அடங்கியுள்ளது. இதில் பல வகையான உணவு வகைகளை தயாரிக்கலாம். இதன் மற்றொரு சிறப்பு, இந்த அரிசிக்கு என்று ஒரு தனியாக மணமும் சுவையும் உண்டு. மற்ற அரிசிகளை விட நீளம் அதிகமாகவும் அதிக சுவையானதாகவும் இருக்கிறது. பிரியாணி மற்றும் புலால் வகையான உணவுகளுக்கு ஏற்ற வகையான அரிசி என்பதால் இதை அரபு நாடுகள் அதிக அளவில் இறக்குமதி செய்கின்றன. 20 முதல் 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் விளையக்கூடிய பாஸ்மதி அரிசி இந்தியாவின் வடமேற்கு மாநிலங்களான பஞ்சாப், டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான், பீகார் போன்ற இடங்களில் சாகுபடி செய்யப்படுகிறது. இதனை சமைப்பதும் மிகவும் எளிதான காரியமாகும். இதில் செய்யப்படும் ரைஸ், பிரியாணி போன்ற வகையறாக்களை பார்ப்பதுமே சாப்பிட தூண்டும் வகையில் ஒருவித அழகு ஈர்ப்புடன் இருப்பதால் இதை சாப்பிட எல்லோருமே விரும்புகின்றனர். எனினும் பட்டை தீட்டும் இயந்திரத்தில் போட்டு அதிக நேரம் பட்டை தீட்டப்படுவதால் சத்துக்கள் வெளியேறிவிடுகின்றன. சமைக்கும் போது பாதி வேக்காட்டில் எடுக்க நேரிடுகிறது. இதை சாப்பிட்ட பின் செரிமானமாவது சிறிது கடினமானதாக இருக்கும். வாசனை முத்து என்ற பட்ட பெயருடன் அழைக்கப்படும் இந்த அரிசியால் ஆன உணவை அடிக்கடி உண்ணாமல் எப்போதாவது குறைந்த அளவில் உட்கொள்ளுதல் உடலுக்கு நன்மை பயக்கும். லங்காஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு.